ஃபோன் பார்த்துட்டு இருந்தது, பிள்ளை பக்கத்தில் பனைமரம் இருந்தது. இவ்வளோ பனைமரங்கள் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்க நேவி ஒரு பக்கம் போய் கலைக்காம இன்னொரு பக்கத்தால் இதில் கிணறுண்டு பாருங்கோ உடைஞ்சி விழுந்து சில பேர் வீடுக்கு மேலே இல்லாமல் பனை விழுந்து. இது ஒரு மீன்பிடி துறையாக இருக்குது. இதோட அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா 1987 ஆண்டு இந்த தொட்டி வந்து கட்டி இருக்கணும். போயில் எடுத்துரு வணக்கம். நாங்கள் அன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா ஒரு தீவில் நிற்கிறோம். இந்த தீவில் பார்த்தீங்கன்னா இந்த புயலால் வந்து இவ்வளோ ஒரு பாதிப்படைஞ்சிருக்கு இந்த தீவுன்னு சொல்லி தான் காணொலி பதிவிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லை இந்த தீவையை வந்து சுற்றி காட்ட போகிறோம். இந்த தீவில் வந்து இப்போ திருவிழா தொடங்கி இருக்குது, அதையும் வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு தாங்க. இந்த தீவு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் காணொலியை கொண்டு வரவங்களை சேவ் பண்ணுங்க. கடத்தொழில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து வந்து கொண்டிருக்கேன். இந்த ரால் கூடு பார்த்துட்டு கணக்கு இல்லை, இது வந்து தண்ணி குறைஞ்ச கடல். அதனால் பார்த்தீங்கன்னா நடந்து தான் கூட பெரும்பான்மை போயிடும். இதில் வேறு எல்லாருமே நடந்து தான் போயிட்டு வரீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுவப்படகுகள். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இழுவப்படகு. இதெல்லாம் சின்ன சின்ன இழுவப்படகுகள். இதெல்லாம் தொழில்கள் போட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட கல் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வீடு கட்டுறதுக்கு, வீடு இல்லாட்டி ரோடு போடுவதற்கு. இந்த ரோலட்டை வலை இழுக்கிறத பாருங்க, இப்படி தன் வந்து வலை இழுக்கும். இது வந்து சின்ன படகு. இது பெரிய படகுண்டா இந்த போட்டை மாதிரி கிட்டத்தட்ட 8 மடங்கு 9 மடங்கு படகுகளில் இழுக்கும். இவ்வளவு மீன் இருக்க போக மாட்டேதை பாருங்க. சின்ன படகு வந்து இப்போ அங்கே படகு பார்த்தீங்கன்னா கன்னியமங்கல் ஜெட்டிலேருந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்குது எழுவதீவை நோக்கி. ஸ்பீட் படகு ரெண்டு ஸ்பீடில் போகுது. தொழில் செய்துட்டு போய் கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 70 பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கு. இந்த புயலுக்கு பின்னால் இவ்வளோ மாற்றங்கள் இங்கே நடந்திருக்குன்னு தான் சொல்லி நாங்கள் காட்டப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க தொம்மை அப்பர் ஆலயத்தின் திருவிழா வந்து நடக்குதா. இதில் பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் எல்லாம் விழுந்துருக்குது, எல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்குது. இப்போ இந்த பாடசாலையில் தொடங்க போகிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா அது என்ன சிரமமான பணிகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பிரதான வீதி அளவை கண்டிருக்கோம். இந்த இதில் மரங்கள் எல்லாம் விழுந்திருக்குது. அதிகமான பனைமரம் இந்த இடத்துல விழுந்திருக்குது. அதிகமான பனைமரங்கள் பார்த்தீங்கன்னா விழுந்தும் இருக்குது, தரைச்சிருக்கிற மாதிரி கிடக்குது. அது என்னென்னு தெரியலை. தம்பி 70 வேணும் சொந்த இடம். இங்கே என்னம்மா இந்த புயல்கள் இருந்தது? பனைமரங்கள் விழுந்தது, காற்று பெருமான காற்றடிச்சது, வேறு கடுமையான மழை, சில பேர் வீடுக்கு மேலே இல்லாமல் பனை விழுந்து. அதான் பனைமரம் எல்லாம் விட்டுறாங்க. இங்கே ஒரு அக்கா பிள்ளை ஃபோன் பார்த்துட்டு இருந்தது, பிள்ளை பக்கத்தில் பனைமரம் விழுந்தது. கடல் எல்லாம் ஊர் மனைக்கு வந்ததோ இங்கே? அப்படி இங்கே எல்லாம் கரையில் இருந்து ஒரு இப்போ கரைக்கு இறங்கினா இந்த தண்ணி இருக்கும். அப்போ இப்போ தண்ணிக்கு வந்தது. கரையில் இந்த பெருங்கடை வந்து இங்கே வெள்ளம் நின்றதா இல்லை ஓடிட்டா? வெள்ளம் கிரௌண்டுக்கு இறங்குது நிற்குது. என்னது அந்த வீட்டு இதுக்குள்ள வீட்டுக்குள்ள இல்லை, இவங்களை வீட்டுக்குள்ள. நீ எப்போ பள்ளிக்கூடம் உங்களுக்கு நீ தொடங்குது? நாளைக்கு அதான் இல்லை க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கீங்கம்மா. இதுக்குள்ள அந்த ஒரு பள்ளிக்கூடம் தான் கிடக்கு. என்ன 2 பள்ளிக்கூடம் இங்கே 2 அங்கே ஒன்று இருக்கு.
சரி தம்பி, நன்றியா. இதில் பாருங்க, இந்த தென்னை மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்குது. இப்போ தேங்காய் வைக்கிற விலைக்கு இந்த தென்னை மரங்கள் எல்லாம் விழுந்து எவ்வளோ வாழ்வாரங்களை அழிச்சிருக்குன்னு பாருங்க. இந்த புயல் இந்த பனைமரங்கள்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் இதில் இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல தீவு. எனக்கு பிடிச்ச தீவை உண்மையே இந்த 70 தீவை தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பிடிச்ச ஒரு சின்ன தீவு. மற்றது பனைமரங்கள் இருக்குது, எல்லாம் போய் வர்றதுக்குமே நல்ல தீவு. எல்லா தீவுகளும் பிடிக்கும். அதில் வந்து பெஸ்ட்டான தீவுன்னா இந்த தீவை நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச தீவுண்டு. இந்த தீவில் வந்து இது விவசாயம் விவசாயம் செய்யணும். அது வந்து மழையை நம்பித்தானம் செய்யணும். இல்லாட்டி இப்போ தங்கன வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தானம் இந்த மரக்கறிகளை வைப்பினம் என்ற மாதிரி சொல்லப்பட்டது. இதில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. நான் உங்களுக்கு முதலே காட்டியிருப்பேன். இங்கே வந்து கால்நடை வளர்ப்பும் ஒரு முக்கியமாக இருக்குது. இந்த மாட்டு வளர்ப்புகள், ஆடு வளர்ப்புகள், அப்படி அதுகளும். வணக்கம் அம்மா, நீங்கள் 70 தானோ? இந்த 70 என்னம்மா இந்த புயல் எல்லாம் இருந்தது? எல்லாம் இந்த பனிகள் எல்லாம் வீடுகளுக்கு எல்லாம் வந்தேன். இதுவரை காலத்தில் நீங்கள் அப்படி ஒரு அழிவுகளை பார்த்துருக்குறீங்களோ? இதே மாதிரி கடல் எல்லாம் மேலே ஏறினதோ? இதான் மேலே ஏறினது. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இங்கே இருக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இங்கே இருக்கிறீங்க? 70 பிறந்தே இங்கே தான். அப்போ இதுவரை காலத்தில் இந்த முறை தான் ஒரு பெரிய ஒரு இதாக பார்த்துருக்கீங்க. இங்கே என்னம்மா அப்போ இந்த தொழிலாளிகள் எல்லாம் தொழிலுக்கு போனதை பார்த்துருங்க? போயில ஒருத்தர். அப்போ உங்களுக்கு சாப்பாடுகள் எல்லாம் கறிகள் எல்லாம் மரக்கறிகள் கடைகளில் கிடந்தது கவர்மெண்ட் சமைச்சதுகள் இல்லையா என்ன செய்யலாம்? கடையில் 1-2 கடை இருந்தது. அது எல்லாம் வெளியில இருந்து கொண்டு வரலாம் போயிட்டு மாதிரி சின்ன போட்டுகளும் போகலையோ? இங்கே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே இந்த இறந்தது அப்படியா? அது கோழி எங்களோட கோழியே 14 கோழி செத்தது. குஞ்சு வளர்த்து நாங்கள் இந்த குஞ்சாக இருந்தது. அது வந்து கூட்டுக்குள்ளே நின்றது. 2 அடுப்பு கூடு. அதுக்குள்ளே ஸ்கூல் கூட்டுக்குள்ளால தண்ணி போயிட்டு எங்கிட்ட வளர்க்க நின்ற தண்ணி அதுக்கு ஏறிட்டு நாங்கள் ஒன்றும் செய்யலை. அதை அந்த கோழியை செத்துட்டு 4 கோழி குஞ்சு செத்துட்டு 25 சரி அம்மா. இப்போ என்ன இப்போ இங்கே செய்கிறீங்க நீங்கள்? இங்கே விறகு இப்போ இந்த சின்ன இந்த பெரிய அவ்வளோண்டு அந்த மரங்கள், இந்த மாமரங்கள் அப்படின்ட்டு இல்லை தானே இங்கே? அப்போ விறகுண்டு என்ன தேவைப்படுக்கிறீங்க? இந்த பனை மரத்தின் இந்த பட்டு தனியாக விழுந்தால் பருத்தி கொட்டி எடுப்பேன். மற்றும் நடந்தடி வளவுகளுக்கு நட்டுக்கள் பட்டுக்கள் தான் கொட்டுவாங்க. இந்த ஊமை கொட்டிகள் பாளையல்கள் அதெல்லாம் கேஸு. இப்போ கேஸுகள் இல்லாடா இருக்கு. நாங்கள் கேஸ் பாய்க்கிறீங்க. இயற்கை விறகு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். சரியம்மா, நன்றியா. நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இது ஒரு முருகன் கோயில் தாண்டி தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க, ஒரு பனைமரம் மட்டும் சரிஞ்சு போய் நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு கரெக்டாக முருக்க மரம் விழுந்துருக்கு. முருக்க மரம் பார்த்தீங்கன்னா முருக்கங்காய் 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட 800 போகிறது. அதோட வந்து 2000 போகும், 3000 போகும். அது விலைக்கேற்ற மாதிரி போய் கொண்டிருக்கு. இப்போ அந்த மரங்களை எல்லாம் அழிச்சிருக்கு இந்த புயலால். நம்மளே இது ஒரு நல்ல தீவு. வந்து சுற்றி பார்த்து குடும்பத்தோடு இருந்து அந்த இரவு நைட் எல்லாம் கேம்பிங் பண்ணிடுறதுக்கு ஒரு நல்ல தீவு. ஆனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கடலில் கொஞ்சம் காற்று நிற்கிற காரணமாக போட்டுகள் கொஞ்சம் அலை அடிக்குது. மற்றும்படி இங்கே எப்போவும் வந்து கொள்ளலாம், என்ன செய்யலாம். இந்த காற்று மழை காரணங்கள்லாம் போட்டு சேவையில் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கும். மற்றும்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் பாடசாலை இருக்குது. எழுதவே முருகவேல் வித்தியாலயமாக.
பெரிய தண்ணி டேங்கல் இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா எவ்வளோ காலமாக தொழில் செய்கிறீங்க? நாங்கள் சின்ன வயது 20 வயதுலேருந்தே செய்கிறோம் தொழில். அப்போ இங்கே எவ்வளோ தொழிலாளிகள் இருந்தவைகள் இந்த தொழிலாளிகள் இப்போ கூட தொழிலாளிகள். அப்போ இதுவரை காலத்தில் உங்களுக்கு இப்போ எத்தனை வயது? 37 வருஷம் தொழில் செய்கிறீங்க. இதுவரை காலத்தில் இப்படி அர்த்தத்தை பார்த்தீங்களோ? இப்படி சுனாமி வந்ததான் அதுவும் மேலே வரையில தானே அது சும்மா அப்படியே போயிட்டு அலை மாதிரி. நீங்கள் பிறந்து வளர்ந்ததுக்கு இப்படி ஒரு அழிவை காணல. அப்போ நீங்கள் என்னம்மா அப்போ அந்த நேரங்களில் யோசிச்ச நீங்கள் இது இன்னும் பெருக்க போதோ இல்லை அடிப்படியே விட்டுருமோண்டு? இன்னும் 2 நாள் மழை பெய்தால் கிடைச்சிடலாம். நீங்கள் பயந்துருக்குறீங்களா தீவு மூழ்க போகுதுண்டு? இல்லை நான் மட்டும் எல்லாரும் பயந்தேன். எல்லாரும் பயந்து ஒரு 5-6 குடும்பம் வெளியே வருது. அதுக்குள்ளே அவர் வீட்டுக்கே இருந்தவங்க அவ்வளோ இப்படி வந்துடுவாங்க தண்ணி. வீட்டுக்கு இல்லை கடல் பெருக்கு எடுத்து வந்துட்டோம். இல்லை மழை 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 வெள்ளம். அப்போ இங்கே இந்த பள்ளமான இடமா அது? அது வந்து பள்ளம் தண்ணி வேணும். இப்போ இங்கே இப்போ என்ன படுது தொழில்? நண்டு வாவலுக்கு தான் போகிறோம். நண்டு இதை படக்குது இல்லை ரூலை போய்க்கும். நேற்றையும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்த முந்தநாத்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய போராட்டம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 70 அனலதீவன் அதோட கரையிலேருந்து 150 மீட்டரில் வந்து இந்தியன் படகு வந்து போயிருக்குது. நீங்கள் நின்றுங்களா அந்த ரோலர் வரைக்கு? நாங்கள் அந்த டைமில் நாங்கள் தொழிலுக்கு போகவே இல்லை. அவன் எங்கட போட்டோ அடிச்சு தாட்டிட்டு போயிடுவான். அதுவும் அப்படி நடந்திருக்கா? இங்கே தானே ஒரு இந்தியா ரோலர் உண்டு அந்த டீசல்லாம் வந்து ஒதுங்கினது. இல்லை அது வாட்டர் பம்ப் இன்ஜினோட வந்தது. இந்தியன் படகு வந்தான்னா இவங்க இந்த பாருங்க வீதிக்கு குறுக்கால ஒரு பனைமரம் ஒன்று வந்து விழுந்துடாது. ஆனால் இதை இன்னும் வந்து அப்புறப்படுத்தாமல் இருக்கணும். எழுவத்தீவை சுற்றி காட்டுறன்றது ஒரு ஆகமிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் காணும் சுற்றி காட்டுறதுக்கு. ஆனால் வந்து நல்ல ஒரு தீவு பார்த்தாலே ஆசைப்படுவாங்க. யார் வந்து இங்கே ஒருக்கா வந்து பயணம் செய்து பார்த்தாலே இந்த இடத்த வந்து ஆசைப்படணும். அப்படி ஒரு தீவு. ஆனால் வந்து இதில் அதிகமான அந்த மரங்கள்ட வந்து தலையல் இல்லாமல் தான் அதிகமான பென மரங்கள் நிற்கிறதையும் வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே இதெல்லாம் மரம் முறிஞ்சு விழுந்திருக்கு கரங்கம்பிக்கு மேலே, கரண் வயருக்கு மேலே. இந்த கடைசி முடிவுக்கு போகிறதுக்கு ஒற்றை வழி பாதைதான் இருக்குது. அப்படி இல்லாட்டி கரையோரத்தால் நடந்து போகணும். இப்போ நாங்கள் வந்து இந்த இதால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 தொழில்கள் பிரதான தொழில்கள் வந்து ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், மற்றது வந்து மீன்பிடி. அதை விட வந்து வர்த்தகமும் இங்கே இருக்குது என்னென்று அதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் வந்து 2 தொழில் வந்து பிரதான தொழில். அதில் இப்போ வந்து இன்னும் பிரதானமாக இருக்கிறது வந்து கடத்தொழில் மட்டும்தான் இங்கே பிரதான தொழிலாக இருக்குது. விவசாயம் வந்து தண்ணி பிரச்சனைகள் வந்து அழிஞ்சு கொண்டு போயிட்டு மற்ற விவசாயிகளும் பெருசாக இல்லையன்ற மாதிரி சொல்லினோம். பரம்பரை இப்போ பாருங்கள் இப்படி வளைஞ்சில்லாமல் வந்து இந்த ரோட்டோட நிற்கிதுன்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு வெள்ளங்களும் இந்த பக்கத்தில் இல்லை, அங்கால பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த தம்பி சொன்னான். போய் பார்ப்போம் என்னம்மா என்று. இதில் கிணறுலாம் கட்டி குண்டி காட்டி இருக்கிறேன் புது கிணறுகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த புயலால் வந்து இந்த பனை தென்னை மரங்கள்லாம் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு கேட்ட சுற்றுலாத்தலத்தில் வந்து யாழ்ப்பாணம் வந்து 2ஆம் இடத்துல வகிக்க. இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து முக்கியமாக பார்த்தா அங்கே தீவுகளும் வந்து அதில் ஒரு இடம் வந்து பிடிக்குது. அதில் வந்து நெடுந்தீவு எல்லாம் பார்த்தீங்கன்னா
முக்கிய ஒரு பங்கை வகிக்கிறது நெடுந்தீவாகவும் இருக்கும். என்ன வெளிநாட்டில் இருந்து வர்றவர்கள் அதிகமாக போய் சென்று பார்க்குற இடம் வந்து நெடுந்தீவாகவும் இருக்கும். ஏன்னா இன்று வரைக்கும் இந்த உள்ளாந்தட்ட அங்கே நினைவுகள் கணக்க இருக்குது. வீட்டிலலாம் ஆட்கள் இல்லை. இப்போ இங்கெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்பெயர்ந்த ஆட்கள் போனதில் வந்து ஆட்கள் குறைஞ்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து புழக்கம் வந்து குறைந்த ஒரு வீதி இது. இதில் இந்த காற்றுகளால் பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்தின் காஞ்ச ஓலைகள் வந்து விழுந்திருக்குது. அதால் வந்து இந்த வீதியால் வந்து பயணம் செய்கிறது மிகவும் ஒரு சிரமமாக இருக்கும். மற்றபடி இந்த இடமெல்லாம் நல்ல இடம். இது வந்து 70 இன்னும் முடிவு உங்களுக்கு தெரியும். இது வந்து 70 முடிகிற இடம் இந்த இடம் தான். இது வந்து 70 இன்னும் முடிவு உங்களுக்கு தெரியும். இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கடற்கரை அதோட சேர்ந்து சுடலையும் இருக்குது. அப்போ இந்த இடமெல்லாம் வந்து கடல் வந்து மேலே ஏறி வந்ததுன்னு சொல்லி அந்த தம்பி சொல்ல கேட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த அதிகமான இந்த கஞ்சலில் வந்து ஒதுக்கி இருக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த இந்தியாண்ட ரோலர் படகுகள் வந்து இந்த கரையில் வந்து போனதையும் வந்து வீடியோவை எடுத்து வச்சு எங்கண்ட உறவுகள் கடத்தொழிலாளர்கள் வந்து காட்டியதை வந்து நான் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இந்த கரையில் எந்த ஒரு 200-250 மீட்டரில் வந்துருந்து அந்த கரையில் இருக்க மீன்களை பிடிச்சி கொண்டு போனது வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. எவ்வளோ பெரிய அழிவுகள், எதிர்பார்க்க முடியாத அழிவுகள். என்ன மழை வரைக்குள்ள வந்து நீங்கள் கடலுக்குள்ள நினைங்களா இல்லாட்டி வீடு பகுதியில் நினைங்களா? மழை வரைக்கும் வீட்டை தான் இருந்தாங்க. என்ன வெள்ளம் வந்தது, எப்படி வந்தது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தது? சரியான காற்றும் வெளியே போயிடாத அளவு உடனே வந்துட்டேன்னு. காற்றும் மழை. எத்தனை நாள் அது நீடிச்சிருந்தது? இங்கே ஒரு விளமையாக இருந்தது. ஒரு விளமையாக இருந்தது. சரியான காற்று மழை வெளியே போயிடாத மாதிரி பனைகள் எல்லாம் சரிஞ்சு விழுந்தது. சாப்பாடுகள் ஒன்று சாப்பாடு எல்லாம் கஷ்டம் தான். இங்கே வெளியில் ஓட்டு கொண்டு போயிடாது. பண்ணி தான் இருந்தது. இதுலேருந்து திரும்பி வெளியில் போக முடியலையோ? இல்லை போயிடாது. கடல் சரியான காற்று தானே. பயத்துலேயே போக மாட்டாங்க. நோக்கி எல்லாம் மறைச்சிருந்தது வெளியே போயிடாது. அப்போ என்னம்மா உங்களுக்கு மீன்பிடியல் தொழில்கள் இப்போ நடக்குது? இப்போ இந்த காற்றுக்கு சேர்ந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த அடிக்கிற காற்றுகளோட குறைவாக இருக்குது. முக்கியமாக இருக்குது. இந்திய எழுவ மீன் இந்த எழுவப்படன்றதும் அதிகமாக வருது. அங்காலே இந்தியன் அவனுக்கு வரவங்க இல்லை, கொண்டு தான் இருக்கு. அவங்க வந்து தான் இருக்காங்க. அதெல்லாம் உயிரை போகிற ஒன்று இல்லை. கலைகள் எல்லாம் அங்கால போனால் போயிடும் கொண்டு போயிடாங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் அப்போ தொழில் போகிறோம்? நீங்கள் நாங்கள் எல்லாம் போகிறோம். 12 பேர் எல்லாம் போகிறது. இந்த முறை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. காற்றுக்கு பெரிய சேதாரம் தான் நம்ம ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் சரியான அழிவு. அந்த வீட்டுக்கு மேலே பனைமரம் எல்லாம் விழுந்தாண்டு சொன்ன யாரோ ஒரு அக்காண்ட பிள்ளைக்கு முன்னாலேயே வந்து பனைமரம் விழுந்ததான். அது உண்மையா? பிள்ளைகள் இருந்ததான் பக்கத்தில் பனை காற்றுக்கு அப்படி சரிஞ்சு விழுந்தான். நல்ல காலம் வந்து மாயில பக்கத்தில் வீட்டுக்கு மேலேயே மட்டும் விழுந்தாம ஒரு பனைமரம் நிறைய பேர் வீட்டுக்கு மேலே விழுந்தது. அந்த மண் தரையண்டத்தில் விழுந்ததுண்டோ இல்லாட்டி அந்த அதன் கால பகுதிகள் காற்று இந்த முறை தானே அழிவு வந்து சரியான காற்று வந்துருக்கு. இப்படி முதல் வந்ததே இந்த முறை வந்தது சரியான காற்று. எதிர்பார்க்க முடியாத ஒரு அழிவு. சரியான இந்த முறை தான் சரியான. அவங்க இந்த கடலுக்கு இருந்த இந்த கூடுகள் அதுகள் எல்லாம் இருக்குதோ? கடல்ல இந்த காற்றோட விலையல் ஒன்று மிச்சம் அடிச்சு கொண்டு முறைக்கு இந்த களங்கட்டி கூடுகள் அதெல்லாம் எல்லாம் புடுங்குண்டு இப்போ கொண்டு வந்துருக்கோம். நிறைய கொண்டு வந்துருக்கோம். உங்களுக்கே சேதாரம் எவ்வளோ வந்து? சேதாரம் விலையெல்லாம் போய் சும்மா 2 லட்சம் 3 லட்சம் கொண்ட மாதிரி விலையெல்லாம் நாசம். 2 லட்சம் 3 லட்சம் விலையெல்லாம் இல்லை. போட்டெல்லாம் மேலே ஏற்றி கட்டி வச்சுருந்தீங்களோ? போட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தேன். அது போட்டுகளுக்கும் சேதாரம் தான். இப்படி மேலே ஏறி கல்லுகளுக்கு ஏறி வெள்ளங்கள் இந்த அங்கே மட்டும் மேலே போட்டுக்கு மேலே வந்து. சரிங்கண்ணா, நன்றியா. சரி, ஓகேண்ணா. இந்த மஞ்சள் ரூபாய்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேரளாவில் கப்பல் ஒன்று படித்தது கெமிக்கல் கப்பல். அந்த கப்பலில் இருந்து வர கெமிக்கல்லாம் வந்து இந்த கரையில் அடைஞ்சதை வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து இந்த ஊர் மக்களை சேர்ந்து வந்து சேகரித்து கொண்டிருக்கணும்.
அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா, மீன்களை அதை சாப்பிட்டாலாம் அதால் அந்த கேன்சர் வர்றதுக்கும் அறிகுறி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இந்த எழுவதீவுக்கு இந்த ரோட்டில் நான் ஒரு நாளும் போனதில் இப்போ போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பனைமரமாக இருக்குது. இது எங்கே போகுதுன்னு தெரியாது. இதோட முடியுது போல அடகு இல்லை, இதோட முடியுது. எழுப்புவோம். இந்த கொய்யா மரத்தை பற்றி சொல்லணும். இந்த தீவகங்களில் இருக்கிற கொய்யா மரங்கள் வந்து கலப்படம் இல்லாத ஊர் கொய்யா பழங்கள், மருந்து கலக்காத நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சின்ன பழங்கள்லாம் தான் இருக்கும். இதில் கிணறுண்டு பாருங்கோ உடைஞ்சி விழுந்து கொண்டு இருக்குது. இந்த மழை வெள்ளங்களுக்குள்ளால் வந்து உடைஞ்சி விழுந்து அப்படியே ரோட்டும் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் நாங்கள் இதுவரை காலம் பிளங்காத ரோட்டு. இதுவரை காலம் நான் ஒரு காலம் போயிடு இதுக்கெல்லாம் போய் பார்க்குறேன். இதோட வீடுன்னு இருக்குது. ஆக்கள் இல்லை போல நடக்குது. நாங்கள் இதால் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ சதீஷ்குமார் பவனம் என்று சொல்லி இதில் வீடு ஒன்று இருக்குது. இதில் பாருங்க அந்த காலத்தை அப்படியே வச்சிருக்கேன். 70 உவாஞ்சல் அலுவலகமாக ஆரம்ப மருத்துவ பிரிவு 70. இங்கே பாருங்க இதுக்குள்ள பனைமரங்கள் முறிஞ்சும் விழுந்திருக்க போலடாக்கு, வட்டியும் விட்டுருக்க போலடாக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த புயல் மழைக்கெல்லாம் நீங்கள் எழுதி என்னமா இருந்தது? புயல் மழைக்கெல்லாம் எல்லாரும் ஒரு பேரும் தொழில் இல்லை. இந்த 3-4 நாளாக எல்லோரும் இங்கே தான் வீட்டு தான் இருந்தது. மழையோட தொழிலுக்கெல்லாம் போகலாம் போயிட்டு. ஏன்னா கடல் இங்கே உள்ளே வந்துட்டு போட்டெல்லாம் மேலே இழுத்து வச்சு போட்டு பிறகுதான் நாங்கள் எல்லாம் முடிய தான் நாங்கள் தொழிலுக்கு இறங்கினாங்க. இப்போ தொழிலுக்கு போகிறீங்களா? இப்போ போக வழிகிட்டேன். இங்கே என்னம்மா இந்த புயலில் சேதாரங்கள் இருந்தது? சேதாரங்கள் வெள்ளங்கள், அதில் பனிகள் விழுந்தது வீடுகளில் அதிகமாக விழுந்தது. பனிகள்லாம் நிறைய இடத்துல விழுந்துருக்குது. அதையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். வேறு சனம் கொஞ்சம் கஷ்டப்பட்டது தான் தொழில் இல்லாமல். லோஞ்சி ஓட்டம் இல்லை. அப்போ சாப்பாடுகள் சாமான் மரக்கறி எல்லாம் வெளியிலேருந்து வரையில? அப்போ வரையில ஒரு ஓட்டம் இல்லை தானே, டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தான். கறிகள் ஒன்றும் கிடைக்கல தானே. இது ஒரு காலத்தில் பழம்படி அனர்த்தம் பார்த்துருக்கீங்களோ? இல்லை இது ஒரு காலம் வராது, ஒரு அனர்த்தம் தானே. இந்த வருஷம் இப்படி வந்திருக்குது. இந்த வருஷம் தான் இப்படி வந்துருக்கு வாரது. ஆனால் இப்படி வர இல்லை. இது சரியாக நாளைக்குது. இங்கே இந்த போட்டில் வலையிலாம் மக்கள்கிட்ட போன மாதிரி கடலோட இந்தியன் ரோலர் அடிச்சு எல்லாம் போயிருக்கு. அந்த காற்றுக்குலாம் இந்தியன் ரோலர் கிடந்தது கடலில். அந்த அவங்க முதல் நாளே விட்ட ரோலர்கள் வந்து பிறகு போனவங்களே அரைக்கி தொழில் தான் அவங்க போகல. அவங்க கிடந்து அடித்தவங்க அடித்த தலையெல்லாம் போயிட்டு. இங்கே நெடுந்தீவில் எல்லாருக்கும் நண்டு தலைகள் அதுகளெல்லாம் போயிட்டு. நெடுந்தீவு போனால் நெடுந்தீவில் சொன்னவில் சரியான விலையெல்லாம் கொண்டு போய் சரியான இழப்பு அவங்களுக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போனது தான். ஒரு விளையாட்டு போட்டுக்கிட்ட விலை இல்லை. அவன் உள்ளே வாரான் தானே. அவன் காற்று கடலுக்கு அவன் மதிக்கல. அவன் வருவாங்க. அவனை பெரிய படகு தானே, எங்கடா குட்டி படகுல்லானே. அவங்கட எந்த புயலுக்கும் அது நண்டு பிடிக்கும். எங்கடையெல்லாம் கொண்டு சமாளிக்கல அந்த காற்றுக்கு. தூக்கி எறியும் இதுகளை. சரி அண்ணா, நன்றியா. ஓகே. இதுக்குள்ள இப்போ எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோம்டா கடற்கரைக்கு போய்கொண்டிருக்கோம். இதுலாம் பனைமரங்கள் முறிஞ்சிருக்கு, எல்லாம் வெட்டி விட்டுருக்கணும்.
இது ஒரு மீன்பிடி துறையாக இருக்குது. இதுதான் வந்து பருத்தி தீவு. இது வந்து அனல தீவுக்கும் உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற குட்டி தீவு உண்டு. இதை வந்து இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறதா வந்து ஒரு கதையொன்று போய்கொண்டிருக்குது. நேவி ஒரு பக்கம் போய் கலைக்காம இன்னொரு பக்கத்தால் வருவான். வெடி வைக்கிறாங்க, அவங்க போறாங்க, இல்லை வெடி வைக்க சும்மா ஓடுறாங்க, திரும்பி மற்றவளத்தால வராங்க. இதுகளோட அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா இப்போ நல்ல உதவிகளும் செஞ்சுருக்கு தானே இந்தியாவால் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு. அப்போ அவங்க எங்களை பிடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு துணிச்சல் ஒன்று இருக்கு. அப்போ அவங்க உள்ள வராங்க வடிவா. இப்போ நாங்கள் வந்து தெற்கு பக்கம் வந்திருக்கிறோம். இப்போ இந்த 70 தெற்கு பக்கத்தில் வந்திருக்கோம். இதால் அப்படியே போயிட்டு இப்படி இந்த ஊரையெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு இப்படி நாங்கள் போகிறோம். உடும்பு எந்த பெரிய உடும்பனை நிற்குது. இப்போ இந்த கரையில் ஒரு சின்ன ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அதோட இதுவும் வந்து ஒரு துறையாத்தான் இருக்குது. நம்ம போட்டுகள்லாம் கவுட்டபடி இருக்கிறோம். இந்த அனலதீவில் இதை பார்த்தீங்கன்னா புளியந்தீவுன்னு அங்கே ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த தீவில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஆலமரம் பெரும் போல இருக்குது. இப்போவே நல்லா வேர்கள் விட்டு கொண்டு வருது, விழுதுகள் அப்படி வந்து பெருசாச்சா வளர்ந்தால் நல்லா இறங்கிடும். ஃபுல்லாக நல்லாவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த வீட்டடியிலெல்லாம் பனைமரம் விழுந்திருக்கு. சிலவள் அவையில் சொன்ன வீடுகள் இதெல்லாம் என்னென்னு தெரியலை. மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த புயல். இந்த 70 பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இந்த மரங்களை வந்து விழுத்தி அடித்து முறித்து அப்படி தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபுல்லாகவே பனை மரம் தான். ஒரு பெரிய மரத்தையும் காணல இது வரைக்கும். ஒரு புளிய மரத்தை பார்க்கல, ஒரு மாமரத்தை பார்க்கல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் தான் மூட்டையை கட்டி கட்டி வச்சுருக்கோம். அப்படியே இது வந்து கருவாட்டு வாடியாம். இந்த இடம்பெயருக்கு பிறகு வந்து இதையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கைவிட்டுனோமா. இதில் பார்த்தீங்கன்னா தொட்டியல் இருக்குது. இந்த தொட்டியலுக்கு தான் வந்து கருவாடுகளை ஊற வைக்கிறது, உப்பை போட்டுட்டு. இதில் 3-4 அடுக்கில் தொட்டி இருக்குது. இதால் வந்து இப்படியே கடற்கரைக்கு போகிற வீதியில் பார்த்திங்கன்னா இந்த பனைமரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து அங்கால வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த எல்லாம் வெட்டி எல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 25ஓ 28ன்னு தெரியாது, 9ஆம் மாதம் 1987ஆம் ஆண்டு இந்த தொட்டி வந்து கட்டியிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து இந்த கடற்கரை பார்த்துட்டு இப்படி இதுக்களால் இந்த ஊருக்கெல்லாம் போய்கொண்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மேலே விழுகிற அபாயத்தில் இருக்க சில பனையில் வந்து ஊருக்காரரை தரைச்சிருக்கணும்னு சொல்லினா. இதெல்லாம் பழங்காலத்து வீடு இருக்குது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. வடிவாக இருக்குது அந்த 3 வீடு, ஒரே சின்ன சின்ன வீடுகளாக. ஓ இதுக்கெல்லாம் வந்து குடியிருப்பு அதிகமாக இருக்குது இந்த பகுதியில் தான். தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா இப்போ கடலுக்கு போயிட்டு வந்து போட்டோவில் மேலே ஏற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், பனைமரம் வந்து விழுந்து அப்படியே இந்த போஸ்ட்டை தான் தாங்கி கொண்டிருக்குது. இந்த போஸ்ட் முன்னாடி இந்த வீதியில் அந்த பனைமரம் விழுந்திருக்கும். இதிலெல்லாம் பனைமரம் முடிஞ்சு விழுந்து வெட்டி போட்டிருக்கணும்.
இந்த கரையில் பாருங்க அப்படி இந்த பனைமரங்கள் விழுந்து விழுந்து அப்படியே வெட்டி வெட்டி துண்டாக்கி வச்சிருக்கிறேன். இது வந்து ராவணன் மீசை. இதோட வந்து காணொலியை நிறைவு செய்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பனைமரங்கள் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய இருக்குது. ஒன்று பனைமரத்துலேயும் தலையல் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரையை வந்து காணையில் முதல் வந்து கரை வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தது. அதேமாதிரி வெள்ளம் வந்து ஏறி இருக்கிறதால இந்த கரை வந்து இப்போ இல்லாமல் போயிட்டுது. இனி வந்து நல்லா வத்தினா தான் இந்த கரை வந்து இருக்கும். அதில் ரெண்டு தொழிலாளிகள் தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விலையெல்லாம் வெளுத்தடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கஞ்சல்கள். அப்போ அந்த கஞ்சலால் வந்து விலையில் இப்போ கடல்லேருந்து கொண்டு வந்து வெளியில் வச்சு அலம்பிட்டு இப்போ இனி காய போட போய் நம்ம ஆயிடுச்சு. ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் இருக்குது. இங்கால கொண்டு வந்துடுறாங்க. பழைய மாதிரியான ஐயா, இது இந்த கப்பல் அங்கால போனால் எத்தனை மணிக்கு திரும்பி வரும்? மூணு மணிக்கு வரும்.